ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்கேவி சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான சுவையான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வரமிளகா, வெங்காயம் எல்லாம் நம்ம தாளிக்கும் போது என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் வந்து 2 வரமிளகா வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா என்னோடய வரமிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதில் 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம். சட்னியை பொறுத்த மட்டும் வெங்காயத்தை வந்து ரொம்ப கருகிற அளவு நம்ம வந்து வதக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருந்தேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 தக்காளி வந்து எடுத்து அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும், அதனால தான் சட்டுன்னு சொல்லி செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் புளி வந்து சின்னதாக வந்து எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தழை இது வந்து சேர்க்குறப்போ சட்னியோட வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உப்பு மட்டும் தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சட்னி பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நம்ம இதில் சட்னியில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். பாய்.